Hi, hello. See, last ஒரு 1 வீக்காகவே இந்த நீட் ஃப்ராட் அப்படிங்கிற ஒரு விஷயம், நீட் ஸ்கேம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹாட்டாக டிபேட்டபிளாக சோஷியல் மீடியா, பிரிண்ட் மீடியா எல்லாத்துலேயுமே போயிட்டுருக்கு. இந்த நீட் ஃப்ராட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி நான் இங்கே யூபிஎஸ்சி ரிலேட்டடாக, சிசாட் எஸ்பெஷலி அது ரிலேட்டடாக சில விஷயங்களை இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த நீட் ஃப்ராட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்துருவோம். பேசிக்காக இந்த நீட் எக்ஸாம், அதாவது யூஜி நீட் +2 முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் போகிறாங்களா, யூஜி நீட், நாட் த பிஜி நீட், ரைட்? இப்போ இந்த யூஜி நீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு கேண்டிடேட் வந்து 180 கொஸ்டின் அட்டன் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணால் 720 மார்க், அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க். அண்ட் ராங்காக அட்டன் பண்ணால் நெகட்டிவ் மார்க்கிங், தட் இஸ் 1/4. இப்போ ஒரு கொஸ்டின் தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா -1 போயிடும். சப்போஸ் தப்பாக அட்டன் பண்ணலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் அட்டன் பண்ணி தப்பாயிடுச்சுன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, தட் இஸ் 1/4 -1 போயிடும். சரிங்களா? இதுதான் ரொம்ப சிம்பிளாக அந்த எக்ஸாமோட பேசிக். நவ் இப்போது இந்த வருஷம் வந்து அந்த நீட் ரிசல்ட்ஸில் வெரி ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்ன இங்கே ஓடிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கோர்ஸ் 718, 719 அப்படின்லாம் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. பட் அங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சிசாட்டில் ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டினாகவே இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி ஒரு ஸ்டாண்டர்டாக கேட்குற ஒரு டெம்ப்ளேட் கொஸ்டின், ஒரு கொஸ்டின் பேப்பரில் எத்தனை கொஸ்டின் இருக்குது, இல்லை செக்ஷன் ஏ லெவலில் இருக்குது, செக்ஷன் பியில் இருக்குது, அண்ட் ஒரு கொஸ்டினுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் எவ்வளோ. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிளியர் பண்ணோன்னா இதான் கட் ஆஃப், அப்போ எவ்வளோ கொஸ்டின் கிளியர் பண்ணால், எத்தனை கொஸ்டின் இன்கரெக்டானா அப்படிங்கிற மாதிரி ஒரு வேரியஸ் காம்பினேஷனில் ஒரு கொஸ்டின் ரொம்ப ஸ்டாண்டர்டாக கேட்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சினாரியோ ரியல் டைமாகவே நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு. சரிங்களா? பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 719 அப்படிங்கிற மார்க்கு வர்றதுக்கு லாஜிக்கலி வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு பையன் வந்து 180 கொஸ்டின் எடுக்கிறான்னு வச்சுங்க, சரி, ஒரு பையன் வந்து 180மே கரெக்டாக அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து அப்படியே 720 அவுட் ஆஃப் 720 வந்துடும். சரி, 180 அட்டன் பண்ணி ஒரே ஒரு கொஸ்டின் தப்பாயிடுச்சு, 179 கரெக்டு. இப்போ 179 கரெக்ட்னா இன்ட்டு 4 போட்டிங்கன்னா 716 வரும். அதுக்கப்புறம் அந்த நெகட்டிவ் மார்க் ஒரு 1 கொஸ்டின் ராங்கானதுக்கு 1/4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 போச்சுன்னா 715. அதாவது 180 கொஸ்டினும் கரெக்டானா 720, 179 கரெக்டாகி 1 தப்பானா 715. சப்போஸ் 179 தான் அட்டன் பண்ணால் 179மே கரெக்டுன்னா 716. ஸோ 715, 716க்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் 717, 18, 19 இதுக்கெல்லாம் வந்து பாசிபிலிட்டியே இல்லை. ஆனால் இந்த ஸ்கோர் நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறதா லாஜிக்கலாக கொஸ்டின். இது நம்ம ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டினாகவே இதை யோசிச்சு பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டினாக சொல்கிறேன். இப்போ இதுதான் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன், இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் மினிமம் பாசிபிள் ஸ்கோர் that can be scored in this NEET exam அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஃபைன். இப்போ அந்த 718, 19 அப்படிங்கிறதுக்கு லாஜிக்கலி பாசிபிலிட்டியே கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒரு சிசாட் கொஸ்டினாக எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் ஏபிசிடி அப்படின்னு வரும்போது ஆப்ஷன்ஸில் இந்த மாதிரி 718, 19லாம் நாட் அட் ஆல் பாசிபிள்ன்றப்ப அப்படியே அடித்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் கொடுத்துருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில். இப்போது இந்த என்டிஏ, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, இதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கிரேஸ் மார்க்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டால், லாஸ் ஆஃப் டைமை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அப்படின்றாங்க. இதுதான் ரொம்ப ஒரு ஃபூலிஷான ஒரு ஆன்சராக இருக்குது. லாஸ் ஆஃப் டைமை நீங்கள் கெயின் ஆஃப் டைமாக தான் காம்பன்சேட் பண்ண முடியும். ஒரு பையன் 10 நிமிஷம் லாஸ் ஆகிடுச்சா இன்னொரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுங்க, அதான் லாஜிக். ஆனால் அந்த 10 நிமிஷத்துக்கு நான் இவ்வளோ மார்க்கு, இத்தனை கொஸ்டினுக்குரிய மார்க்கை கொடுப்பேங்கிறது டோட்டலாக சிஸ்டமே ரொம்ப கொலாப்ஸ் ஆகுது. அதை எனக்கு தெரியல, அங்கே யார் உட்காந்து இதை டிவைஸ் பண்ணி இப்படி ஒரு ஆன்சர் கொடுத்தாங்களே என்ன அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை. லாஸ் ஆஃப் டைம்னா இட் ஷுட் பி காம்பன்சேட்டட் பை கெயின் ஆஃப் டைம். 10 நிமிஷம் லூஸ் பண்ணியா இன்னொரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்து முடிச்சிடு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கிரேஸ் மார்க் கொடுத்துருங்க. சப்போஸ் அவன் படிக்கலை, அவனுக்கு அந்த ஒரு 10 நிமிஷத்தில் ஆன்சர் பண்ணிட்டு கொஸ்டினே தெரியலைனாலும் நீங்கள் மார்க் கொடுக்குறீங்கன்னா தட் இஸ் அப்சர்டு. அது ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்லுது, ஃபூலிஷான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு லாஜிக்கலி என்டிஏ கொடுத்த ரிப்ளை அப்படிங்கிறது நாட் அக்செப்டபுள். அதுக்கு அடுத்தது நிறைய பேர், அதாவது ஒரே கட் ஆஃபில் 67 பேர் சம்திங் இருக்காங்கன்னு பார்த்தேன். இதுக்குமே லாஜிக்கலி வந்து நாட் பாசிபிள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ரொம்ப ஃபன்னியான ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸை அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா,
அந்த 719 718 எடுத்த ஸ்டூடெண்ட்டு பேர் ஃபோட்டோ போட்டு அந்த மார்க்கையும் போட்டிருக்காங்க. நீங்கள் எல்லாம் கோச்சிங் கொடுக்குறீங்க, உங்ககிட்ட ஃபிசிக்ஸ் சார் இருக்கார், கெமிஸ்ட்ரி சார் இருக்கார், பயாலஜி சார் இருக்கார். நீங்கள் கொஞ்சமாக யோசிச்சுருக்கலாம்ல, இந்த மாதிரி ஒரு மார்க்கை போட்டு எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது, என்ன லாஜிக்குன்னு. இப்போ என்டிஏ வந்து கிரேஸ் மார்க்குன்னு சொல்கிறதே ஃபஸ்ட்டு இன்ஸ்டிடியூட்டே அப்போஸ் பண்ணணும். எப்படிங்க என்டிஏ இது பண்ணுறாங்க, இது லாஜிக்கலி தப்புன்னு இன்ஸ்டிடியூட்ஸ்காரங்களே கேட்கணும். பட் அதெல்லாம் அவங்க கேட்கல, அவங்க ஜஸ்ட் விளம்பரம் மட்டும் போட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அதுவுமே ரொம்ப ஒரு லாஜிக்கலாக எங்கேயோ ஒரு இடத்துல தப்பாக தெரியுது. அது ஆக்சுவலாக கரெக்டான வே இல்லை. இன்ஸ்டிடியூட் நடத்துகிறவங்க ஃபஸ்ட்டு இந்த இஷ்யூவை ஒரு சிஸ்டமேட்டிக்காக எடுத்து கொண்டு போகணும் இல்லைங்களா. அவங்களும் அதை பண்ணவே இல்லை. அண்ட் இந்த ஓவரால் இஷ்யூவை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னீங்கன்னா, இந்த சிஸ்டமாக இவங்க டிவைஸ் பண்ண இதுலேயே நிறைய டிஸ்கிரிப்பன்சிஸ் இருக்குது, லாஜிக்கல் லூப்ஹோல்ஸ் ரொம்பவே இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப கிளியராகவே தெரியுது. சரிங்களா. நாளைக்கு நீங்கள் பியூரோக்ராட்டானா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவோ இல்லை ஐபிஎஸ் வாட்டவர் வேறு ஏதோ ஒரு சர்வீஸில் போகிறீங்க விஷயம், நாளைக்கு இந்த மாதிரி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியில் ஒரு போஸ்டிங் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் தான் அங்கே உட்கார போகிறீங்க. ஸோ என்னென்னா, இருக்கிற பிரச்சனைகளை நம்ம அலசி ஆராய கற்றுக்கணும், என்னன்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டால் தான் அதை நம்ம வந்து ப்ராப்பராக டீகோட் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை வந்து அரைவ் பண்ண முடியும். எப்போவுமே இந்த ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிறது நீங்கள் வெறும் மேத்ஸ் சால்விங் கிடையாது, இருக்கிற பிரச்சனையை புரிஞ்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறதுமே தான் ப்ராப்ளம் சால்விங். சரிங்களா. ஃபைன். இப்போது இந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா. அதாவது நீங்கள் கிரேஸ் மார்க்கு ஒரு சிலருக்கு கொடுக்குறீங்க, ஒரு சிலருக்கு கொடுக்கலன்றக்கே ஃபஸ்ட்டு லாஜிக் இல்லை இந்த என்டிஏ கொடுத்துருப்பையில். ரெண்டாவது, இந்த லாஸ் ஆஃப் டைம்ன்றதை எப்படி நீங்கள் மெஷர் பண்ணீங்க, எதுக்காக அந்த லாஸ் ஆஃப் டைம் ப்ராப்பராக மெஷர் பண்ணிங்களா, ஒரு ஸ்டாப் கிளாக் வச்சு ஆன் ஆஃப் பண்ணிங்களா, என்ன பண்ணீங்க, எப்படி மெஷர் பண்ணீங்க, அப்போ எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் கரெக்டாக அந்தந்த லாஸ் ஆஃப் டைம்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி கொடுத்தீங்களா, இதுக்கெல்லாம் எதுவுமே ப்ராப்பரான ஆன்சரே கிடையாது என்டிஏவில். அண்ட் நான் பார்த்த வரைக்குமே டெஃபினட்டாக இந்த நீட் ஃப்ராடுங்கிறது எனக்கு தெரிஞ்ச ரீ எக்ஸாம் வைக்கிறது தான் பெஸ்ட்டு. அண்ட் ரீ எக்ஸாம் வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்கிட்டா இட்ஸ் பெட்டர். அண்ட் ஆஸ் ஆஃப் நோ இப்போ நான் பார்த்த வரைக்கும் திஸ் இஸ் கிளியர் அப்சர்டிட்டி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஃபைன். இப்போ இந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு வரும்போது தான் நமக்கு சிசாட்டில் ஒரு பிரச்சனை ஞாபகத்துக்குறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனை வந்து ஹிந்தியில் கொடுக்கறது எந்த அளவுக்கு ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக அது கொடுக்காது அப்படிங்கிறதான் உண்மை. இந்த சிசாட்டை பொறுத்தளவில் சிஸ்டமேட்டிக்காகவே ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனை ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறது தப்பு. ஈவன் நீட்லேயுமே கொஸ்டின் பேப்பர் தமிழ்லையும் கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் தமிழில் இல்லை தெலுங்குல எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க சிசாட்டை மட்டும் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் ஹிந்தியில் கொடுக்குறீங்கன்னா தமிழில் கொடுங்கன்னு நான் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம். பட் ஆனால் இவங்க பண்ணுறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது மூலம் என்ன ஆகுதுன்னா, லெவல் பிளேயிங் ஃபீல்டு போகுது. இப்போது ஒரு கொஸ்டின் தானே அப்படின்னு லைட்டராலும் விட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸை எனக்கு தெரியும், நிறைய பேர் போன வருஷம் 100, 110லாம் எடுத்தவங்க சிசாட்டில் ஜஸ்ட் ஒரு 1 or 2 கொஸ்டினில் கட் ஆஃப் மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், இதே ஒரு ஹிந்தி பெல்ட்டில் இருக்கிறவன் அவனுக்கு அந்த காம்ப்ரிஹென்ஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கல டிஃபிகல்ட்டி இருந்தனா ஹிந்தியில் படித்து அதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சு ஈஸியாக அது கரெக்டாக அடிச்சிருவான். ஆனால் நம்ம மாதிரி தமிழில் இருக்கிறவங்களுக்கு, தமிழ் லாங்குவேஜ் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது வந்து அந்த அட்வான்டேஜ் கிடைக்காது. அப்போது இதுவுமே ஒரு வகையில் ஃப்ராட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க ஒத்துக்கல அப்படின்னு தெரியாது. டெஃபினட்டாக இது ஒரு சிஸ்டமேட்டிக் ஃப்ராட். சரிங்களா. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், ஒரு காம்படிஷன் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு லெவல் பிளேயிங், எல்லாரும் ஒரு சேம் பாயிண்டில், எல்லாரும் கரெக்டாக அந்த யூனிஃபார்ம் ஸ்கேலிங்கில் தான் இருக்கணும், அப்படி தான் இவாலுவேட் பண்ணப்படணும். பட் சிசாட்டில் அப்படி இவாலுவேட் பண்ணப்படுறதில்லை. அண்ட் இதை நம்ம எல்லோரும் அப்போஸ் பண்ணியே ஆகணும். நான் உங்களுக்கே எல்லாருக்குமே ஆஸ்பிரன்ஸ் என்ன சொல்கிறேன்னா, நான் எவ்வளோ பேசினாலும் நீங்கள் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே யூபிஎஸ்சிக்கு லெட்டர் போட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்பன்சி இருக்குது, இதை ரிசால்வ் பண்ணணும்னு சொல்லி லெட்டர் போடுங்க. லெட் அஸ் see what happens. ஸோ டெஃபினட்டாக சிசாட்லேயும் ஒரு ஃப்ராட் ஆக்டிவிட்டி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது ஃப்ராடுங்கிறது கொஞ்சம் ஹெவியான வேர்டாக இருக்கலாம், பட் ஸ்டில் அது ஹெவியான வேர்டாகவே இருந்துட்டு போட்டோம். பட் டெஃபினட்டாக அது வந்து ஒத்துக்க முடியாது. அண்ட் இந்த நீட் ஃப்ராட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் மேக்ஸும் இருக்குது, கொஞ்சம் லாஜிக்கல் ரீசனிங்கும் இருக்குது. அது ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின். நம்ம டெஸ்ட் பேட்ச்லேயே நிறையா அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஒரு கொஸ்டின் பேப்பரில் இத்தனை செக்ஷன் இருக்குது, இத்தனை கொஸ்டின் இருக்குது, இவ்வளோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, ஒருத்தர் மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும், ஒருத்தர் மினிமம் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்லாம் நம்மளே கேட்டிருக்கோம். ஸோ த பாயிண்ட் இஸ், எனி இஷ்யூ அதை வந்து
பிரித்து மேய்ஞ்சு அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஸ்கில் செட், அந்த என்ன சொல்கிறது, பாயிண்ட்ஸ் ஜென்ரேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது நல்லா டெவலப் ஆகும். ஸோ ப்ளீஸ் டூ தட், ரைட்? விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.